ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எங்கள் காட்டில் போட்டிருக்க மஞ்சளோட விளைச்சல் தாங்க. அப்புறம் அதை சுற்றி இருக்க எங்களோட காடு, அண்ட் தென் மரம், கிணறு, அது எல்லாமே பார்க்க போகிறோங்க. வாங்க, நான் உங்களை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். இதுதாங்க எங்களோட கோணப்புளியாங்காய் சொல்லுவாங்க தெரியுமா? சேலத்தில் கோணப்புளியாங்கான்னு சொல்லுவாங்க. மற்ற ஊரில் என்னன்னு தெரில. பூ வச்சிட்ருக்குங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் காய் காய்க்கும் பாருங்கள். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து மஞ்சள் போட்டிருக்கோம், ரைட் சைடு வந்து ஃபுல்லாக நெல் போட்டிருக்கோங்க. இன்னும் ஒரு 2 monthஸில் வந்து எல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. அது பாருங்கள், பக்கத்தில் இருக்க வீடு அதெல்லாம். இதுதாங்க எங்களோட கிணறு. இந்த கிணத்துல இருந்தாங்க சும்மா ஒரு 7 ஏக்கரா இருக்குங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருந்தாங்க தண்ணி பாய்ச்சோம். மீனும் நிறையா இருக்குதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருக்கீங்களா, என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கிணத்து பக்கத்துலேயே ஒரு தொட்டி இருக்குங்க. அந்த தொட்டியில் தாங்க சின்ன வயசுலேருந்து நாங்கள் பயங்கரமாக விளையாடுவோம். இப்போ ஆனால் எடுத்து வர்றதில்ல அந்த தொட்டியிலேருந்து. ஏன்னா இப்போலாம் பைப் வந்ததுனால அதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த தொட்டியில் இருந்தாங்க தண்ணி எடுத்து அது அப்படியே ஃபுல்லாக வழியும். நான், என் தம்பி, எங்கள் அத்தை பசங்க எல்லாமே ஜாலியாக விளையாடுவோங்க. அந்த மெமரிஸில் செம்ம மெமரிஸுங்க. இது மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், கீழே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கோங்க. பாருங்கள், தண்ணி போர் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிறத வெடாம்பழம், இது வந்து நார்த்தங்காங்க. இதை பொறிச்சு நிறையா ஊறுகாய் போடுவோம். அப்புறம் அப்படியே ரேண்டமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கையில் மேலே ஒரு கழுகு பறந்துட்டு இருந்ததுங்க. சின்ன வயசுலாம் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கழுகே பூ போடு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், சும்மா சுற்றி வட்டம் இட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் பேக் டு வீடியோ. மஞ்சள் ஃபுல்லாக போட்டிருக்கோங்க. ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 to 3 monthஸில் பொங்கல் முடிஞ்சு மாசி மாதம் அறுவடை பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைப்பில் இருந்தாங்க தென்னையில் நெற்கதிருக்கெலாம் நாங்கள் தண்ணி எடுத்து விடுவோம். அப்படியே திறந்துட்டோம், ஃபுல்லாக காஞ்சிடும். இது ஒரு கொய்யாக்காய் செடி. இங்கே ஒரு தென்னை மரம் சின்னதாக வச்சுருக்காங்க. அதுதாங்க எங்கள் அம்மா வீடு. பாருங்கள், 2 குருவி ஓடிட்டுருக்கு. பாருங்கள், அணில் அப்படியே குடுன்னு ஓடுது. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தோன்னே. இது சப்போட்டா மரங்க. கிட்டத்தட்ட ஒரு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் காய் வச்சிட்ருக்கு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இங்கே வந்தாவே நாங்கள் செம்ம ஜாலியாக இருப்போங்க. அது பாருங்கள், எங்கள் வீடு கன்றுக்குட்டி. இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எப்படா கன்று போடுன்னு இருக்குது. கன்று போட்டால் சீம்பால் சாப்பிடுவோங்க. யாரெல்லாம் சீம்பால் சாப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரி வில்லேஜ் சைடில், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரிங்க, இது வந்து கொய்யாக்காய், நாட்டு கொய்யாக்காங்க. இதுக்கு சீசனுங்கிறதே கிடையாதுங்க, எப்போ வேணால் காய்ச்சிட்டே இருக்குங்க. மஞ்சள். ஓகே, பாய்ங்க, தேங்க்யூ.